புத்தகம் பிரட்டுற ஆஹ் சத்தம் வந்திருக்குது. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் யார் யாரு அப்பொருள் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. எப்பொருள் காண்பது அறிவு. எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இப்ப, எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருக்கேன். இல்ல ம், கூட. ஏன்னா ம், யாருக்கும் இது வந்து பெரிய அறுவை சிகிச்சை மாதிரி இருந்தா கூட பயந்துட்டு வருவாங்க. இது நல்லாயிட்டு ம், இருக்குதுல்ல அப்படிங்கிற ஒரு ம், மனசுக்குள்ள ஒரு மெத்தன போக்கு. என்னது? ம், ம். மெத்தன போக்கு. ஏன்னா இது நல்லாகிறனால அவங்க தைரியம் வந்துடுது. என்ன நல்லாகுது இல்ல அந்த தைரியம் இல்ல. நோய் வந்து இந்நேரம் எந்த முன்னேற்றம் இல்லாம இருந்தா என்ன ஆகும்? ஆ? ம், இப்ப சாகிறதுன்னு ஆகி போச்சு. சித்திரவதை போட்டு சாகிறதுக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? என்னடா நம்ம எதுவுமே எந்த முன்னேற்றம். இப்ப உணவு திங்கிற கக்குசா மாறி கிடக்குது. மருந்து தின்னா ம். மறுபடியும் கக்குசா மாறிடும். ஏற்கனவே ரத்தம் கக்குசா மாறி இருக்குது. கக்குசுனா கலீஜா மாறி இருக்குது. மறுபடியும் கலிஜ மாத்திரை தின்னா மறுபடியும் என்ன ஆகும்? கலிஜதான் ஆகும். ஐயா மாத்திரை ஒண்ணுதான், மருந்து ஒண்ணுதான், உணவு எல்லாம் ஒண்ணு. எல்லாம் இயற்கை பொருள் தானே எல்லாமே. இயற்கை தான். மாத்திரை எங்க இருந்து எடுக்கிறீங்க? பூமிக்குள்ள இருந்து எடுக்கிறீங்க. ம். பூமியில் இருக்கிற பூமிக்குள்ள இருக்கிற பொருளை வச்சுதானே மாத்திரை தயாரிக்கிறீங்களா? வானத்துல ஊன்னு தயாரிக்கிறீங்களா? இங்கதான் தயார் பண்றது பூமி தான். உள்ள உறுப்புகள் எல்லாம் தேங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு வெளியேற்றினா தானே போறது வெளியே வரும். அது சரி, அது சரி. நான் என்ன ம், கேக்குறேன்னா, இப்ப ம், உணவு வந்து ஆரோக்கியத்தை தரணும், அது தர மாட்டேங்குது. ம், ம். உணவே நம்ம சாப்பிட்ற அன்றாடம் சாப்பிடுற உணவே ஆரோக்கியத்தை தராது பொழுது மருந்து எப்படி மருந்து மாத்திரைகள் எப்படி ஆரோக்கியம் தரும்? குண்டா குண்டாவா திங்கிறான், நிறைய காலையில திங்கிற இவ்வளவு. மாத்திரை ஏதோ மாத்திரை ஒரு 5 கிராம்னா திங்கிறது 1.5 கிலோ திங்கிறான். அது ஏன் ஆரோக்கியம் தர ம். மாட்டேங்குது? வணக்கம். வணக்கம். ஆ, வணக்கம் ஐயா, வணக்கம். நீங்க அலுவல் வந்துட்டீங்களா தெரியுது. ஆ, கடுமையான வேலை பணி. வேலையும் வேலை துரத்துது இல்ல வேலை. சொல்லுங்க, உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். 8:20க்கு முடிச்சுக்கலாம். ம், ம். ஏன்னா இங்க வேலை here it is, sir. ஏன்னா கடுமையான வேலையில் உட்காந்துருக்காரு. Here, seems to go. Here, this one. இந்த இரவு வேலையே இப்ப கிளம்பணுமா? இல்லைங்க, இரவு வேலைங்க ஐயா, இப்பதான் வந்து. இப்பதான் வந்தீங்களா? காலையில வந்து காலையில் 4 மணி என்ன 5 மணிக்கு என்ன போட்டுருந்தீங்க? காலையில் 4 மணி, சாயங்காலம் 3 இல்ல, மணி. காலையில ஒரு ஹோம் விசிட் போயிட்டு ஆ, 12 மணிக்கு வந்து தூங்கிட்டு மறுபடியும் இப்ப எழுந்து மறுபடியும் வரேன். தூக்கம் வேற வருதா? இதுல இதுல கண்டினியூஸா எதுவும் செஞ்சதில்ல. அது அந்த சளி பிடிச்சிருச்சு இல்ல, இந்த 4 நாளா ஒரே டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வருது, அது தெரியுது. எதுவுமே சாப்பிடல, நீங்க சொன்ன மாதிரி வெறும் எலுமிச்சை போட்டு ஆஹ், சுத்தம் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ம். அதான் வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை போட்டு சூப் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், ம். அதுவே சரியாயிடுச்சு. அவ்வளவுதான், வேற எதுவும் மாத்திரை மருந்து எதுவும் எடுக்கல. ஏன் மாத்திரை எடுக்கலையா, மருந்து எடுக்கலையா, எம்சி எடுக்கலையா? எம்சினா இங்க வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் போட்டு லீவ் போடணும். வேலைக்கு லீவே போடவே இல்லை, அப்படியே கண்டினியூஸா வரேன். இது உடம்பு கேட்பாங்களே. சரியில்லைன்னா வரக்கூடாது. அதாவது நீங்க 30 நாள் வேலை செஞ்சீங்கன்னா இன்கிரிமெண்ட் உண்டு இல்ல? உங்களுக்கு இன்கிரிமெண்ட் உண்டு இல்ல? இங்க லைக் எப்படின்னா அந்த லீவ் வரும். நான் வந்து இங்க பிஆர்னால 2-3 வேலை செய்யலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஒரே இதுல செய்யலாம். நான் இந்த வேலையை செஞ்சுட்டு பிரைவேட்டாவும் போய் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் நான். இங்க வந்து ஒரு நாள் டே ஷிஃப்ட், ஒரு நாள் நைட் ஷிஃப்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 நாள் லீவு. அப்ப நான் வந்துட்டு இருந்தேன் பாத்தீங்களா டெய்லி கிளாஸ். அப்ப வந்து எனக்கு ஃப்ரீயா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு புக் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. பிரைவேட்டா எனக்கு எல்லாமே புக் ஆயிட்டு இருக்கு. அது செப்பரேட்டா போயிட்டு இருக்கேன். இதுவும் வேலைக்கும் வந்துட்டு இருக்கேன் நான். இப்ப இது வேலை மேபி இந்த சீசன் நினைக்கிறேன். இது எதனால இப்படி ஏற்படுது? எதனால? டிமாண்ட் அதிகமா இருக்கு. அந்த வயதானவங்களோட எண்ணிக்கை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிற அந்த போர்ஷன் வந்து எனக்கு ஆல்ரெடி திரு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்றாங்க. ஓ, வெரி குட். அதனால வந்து சோ அந்த இது ரெக்வஸ்ட் வந்ததுனால அதை டினை பண்ண, நான் அது வேணாம்னு நான் சொல்லலாம், வேணும்னு நான் எடுத்துக்கலாம், வேணாம்னா கம்பல்சரி கிடையாது. பட் ஆனா அவங்க தான் வேணும்ன்ற பட்சத்துல நான் அவைலபிளா இருந்து அது போறதுனால ஓகே ஃபைன் அப்படின்னு. இது இந்த இந்த கருத்தை இந்த பணி இந்த சேவை வந்து மக்கள் அப்படியே மெல்ல மெல்ல அரசாங்கத்துக்கு போயிருமே. நீங்க சரியா வேலை செய்யறீங்க, உங்களை விரும்புறாங்கிற செய்தி. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அரசாங்கத்துக்கு தெரிய வந்து நடக்க போறது இல்லை. நீங்க யாருன்னு அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனா அங்க இருக்கிற பாதிக்கப்படுறவங்க உங்களை விரும்புறாங்கன்னு சொன்னா உங்களை பத்தி மதிப்பு மேல போகுமே.
இது ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 800 ரெக்வஸ்ட் வருது. அதுல ஒருத்தர் நானு. மற்றவங்கள விரும்ப மாட்டாங்களே. மற்றவங்கள அது விரும்ப மாட்டாங்க. விரும்ப மாட்டாங்கன்றது கிடையாது. அது இதை அதான் நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து நான் வந்து பேஷனா செய்யறேன். நான் இது வந்து எனக்கு ஆர்வமா நான் செய்யறேன். இது எல்லாரும் ஆர்வமா செய்யணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது இந்த வேலை செய்யணுமா போய் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. நான் அந்த எண்ணத்தெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டேன். அதெல்லாம் இந்த சமூகமும் யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். நான் யாரையும் கேள்வி கேட்க கூடாது, எனக்கு பிடிச்சதான் நான் செய்யறேன் அப்படின்னு. அதனால மட்டும்தான் ஓட முடியுது, செய்ய முடியுது. இப்போ இது கூட இப்போ நான் ஃபாலோ பண்ற எல்லாமே பிராக்டிஸ். இப்ப நீர் மருத்துவம் சரி, இது கூட தான். இப்ப ஜுரம் இருக்கு, மாத்திரை போடல, எதுவுமே செய்யல, வெறும் இந்த சுடு தண்ணி குடிச்சிட்டு எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன். நானு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் வெஜிடபிள் மட்டும் தான் சாப்பிடுறேன். கேக்குறாங்க எப்படி நீ ஓடிட்டு இருக்க, உடம்பு முடியலன்ற ரெஸ்ட் எடு. இல்ல நான் தூங்குறேன், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல, மாத்திரை மட்டும் எடுக்கல. இல்ல நீ மாத்திரை எடுத்து உனக்கு தூங்குனாதான் உனக்கு சரியாகும் அப்படின்னாங்க. இல்ல என்னோட ஆசிரியர் சொல்லியிருக்காரு மாத்திரை எடுக்க கூடாதுன்னு. இப்ப நான் மாத்திரை எடுக்கணும்னா என்னோட ஆசிரியர்கிட்ட கேட்கணும். இல்ல மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதுவே சரியாயிடுது அப்படின்னு நான் சொன்னேன். நானு அப்படியே மிஞ்சி போனா என்ன, ரொம்ப முடியல அப்படின்னா அந்த ஆவி பிடிப்பாங்கல்ல, அந்த தைலம் போட்டுட்டு அது வேணா பண்ணலாம் அப்படின்னு. அது பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அது கூட நான் பண்ணல, வெறும் இந்த எலுமிச்சை போட்ட ஜூஸ் மட்டும் குடிக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த பனங்கள் கண்டு சாப்பிட சொன்னாரு, அது சரியாயிடும். ஏன்னா அதுலயே உள்ள சளியெல்லாம் வெளியே வந்துருது. அது அவ்வளவுதான், வேற எதுவும் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யல. நான் சொன்னேன் நான் இது என்னோட ஆசிரியர் வேற எங்கேயோ கிலோமீட்டர் தூரம் ஓடிட்டு இருக்காரு, நான் ஒரு பின்னாடி எங்கேயோ ஓடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்ற எக்ஸ்பெக்டேஷனே என்னால செய்ய முடியலையே, எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. இப்பதான் என்னோட உடம்பையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானு ஆசிரியர் என்ன வந்து என்னோட ஆசிரியரோட எதிர்பார்ப்பு வந்து என்னை அந்த காந்தம் செய்ய சொல்றாரு, என்னால அதுக்கு டைம் ஸ்பெண்ட் முடியலவே நான் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனா நீங்க நான் செய்யற வேலையை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஒரு அங்கீகாரம் பண்றீங்க, எனக்கு அது நெகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு நீங்க செய்யறத என்னால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கு. நீங்க வந்து இது வந்து தனிப்பட்ட ஆள் செய்ய முடியாது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் செய்ய முடியாது, சாதாரணம் இல்லை. இந்த காந்தம்ங்கிறது உலக புரட்சிக்கு வர காந்தம், அதனால பொறுமையா தான் செய்யணும். ஏதோ கடையில போய் ஏதோ ஒரு செங்கல் செய்யற மாதிரி செங்கலை போட்டு ஒரு 100 செங்கல் கொடுங்க அப்படிலாம் கிடையாது. இது லேட்டஸ்ட் காந்தம், இது யாருக்குமே புரியாது, எனக்கு மட்டும்தான் புரியும். என் பொண்ணுக்கு புரியும், உங்களுக்கு புரியலாம், அவங்களுக்கு தான் புரியும். இது வந்து லேட்டஸ்ட் காந்தம். என்ன ஹைபிரிட் காந்தம்ங்கிறது, ஹைபிரிட்னா புதுமையான காந்தம், உலகத்துல இல்லாதது, புதிய காந்தம். எனக்கு அதுதான் என் மண்டையை போட்டு உடச்சிக்கிறேன் நான். இப்ப நான் இதை எடுத்துட்டு போய் எப்படி அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, ஓஹோ இது நம்ம வாழ்வியல் முறையில தான், நம்ம மத்தவங்களுடைய வாழ்வியல் முறையில மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்டு இது பண்ண முடியுமே தவிர, வேற வந்து நம்ம எடுத்துட்டு போய் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்க மக்களை யோசிக்க வைக்கணும் அப்படின்றதான் எனக்கு புரிஞ்சது. அது சரி. இது விஞ்ஞானிகள் தான் புரியணும், மற்ற பொதுமக்களுக்கு இது ஆகாது. பொதுமக்களுக்கு நன்மை தான் கேட்பாங்க, பழம் தான் கேட்பான். உற்பத்தி பண்றதோ விவசாயம் பண்றதோ நோன்றதோ அது கேட்க மாட்டான். நோகாம சாமி கும்பிடுறது, நோகாம நோம்பி கும்பிடுறது மக்கள் வேலை. புரியும், மக்கள் சோம்பேறிகள். ஆமா, நம்ம தான் உழைக்கணும். நம்ம தான் உழைச்சா, நாம உழைச்சு கொடுத்தோம்னா நம்மள வாழ்த்துவான், அவ்வளவுதான். மக்கள் எல்லாம் வரமாட்டாங்க, மக்கள் எல்லாம் சோம்பேறிகள். மக்கள் சோம்பேறிகள், நம்பர் 1 சோம்பேறிகள். புரியுதா? நம்ம தான் இந்த காந்தம் ஒண்ணுமே இல்லை. இந்த காந்தங்கிறது 8 பொருள் அதுதான் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கு. நோபல் பரிசுக்கு நான் அனுப்ப போறேன், நாளைக்கு அனுப்பிடுவேன் சார். 2 நோபல் பரிசுக்கு அனுப்ப போறேன், 2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2க்கு அனுப்புறேன். ஒரே டைம்ல 2 அப்ளிகேஷன் போகுது ஒரே டைம்ல. நாளைக்கு அதை பண்ணிடுவேன். நாளைக்கு நீ வருஷம் நீ அடுத்தது நீ வருஷம் நோபல் பரிசு அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். வருஷம் நோபல் பரிசு அப்ளை பண்ணுவேன். நீ அது அடுத்தது வந்து எப்படி தெரியுமா, அடுத்த வந்து வெங்கன் சேமை குவாண்டம் குளிர் காந்தம்னு ஒண்ணு கொண்டு வரப்ப, அது கடும் குளிர்ச்சியில வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி தயாரிக்கிறது, கடும் குளிர்ச்சியில எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது. கடும் குளிர்ச்சியில ஐஸ் கட்டியில எப்படி எனர்ஜி வருமா, ஐஸ் கட்டியில இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது எப்படி, ஐஸ் கட்டில இருந்து. வெறும் ஐஸ் கட்டில எந்த இதுவுமே டெட், அதுக்குள்ள கம்பி வச்சு மின்சாரம் வரும். அதுக்குள்ள வச்சா கம்பி வச்சா வரும். ஏங்க எப்படி நடக்கும், கான்செப்டே தப்பாகுது. வெப்பமே இல்லையாங்க, வெப்பம் இல்ல, கெமிக்கல் இல்ல, ஆசிட் இல்ல, அல்கடைல் இல்ல, சூரிய வெளிச்சம் கிடையாது, எதுவுமே இல்ல. பனிக்கட்டில இருந்து எப்படி மின்சாரம் வரும்? செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ செஞ்சு பார்த்தாச்சு. 5 டிகிரி இப்ப என்ன பண்ணுதுன்னா 5 டிகிரி செல்சியஸ்ல வச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 25 டிகிரி 25 டிகிரி செஞ்சு பார்த்தேன், அது வேலை செய்யுது. 10 டிகிரில வேலை செஞ்சா அதே மாதிரி வேலை செய்யுது.
5 டிகிரி செல்சியஸ்ல வேலை செஞ்சு மறுபடியும் வேலை செய்யுது. 5 டிகிரி வாட்டர்ல வேலை செய்யுது. 5 டிகிரி கடும் குளிர்ச்சி. என்னது ரொம்ப குளிர். 4க்கு போனாவே நியர் டு 4க்கு போனாவே ஃப்ரீசன் ஆயிரும். 4 0க்கு வந்து கான்ஸ்டன்ட். 0ங்கிறது வாட்டர் கான்ஸ்டன்ட். நியரஸ்ட் 4னாவே எங்க போகுது தெரியுமா? ஃப்ரீசனுக்கு போயிடும். 4 வந்துட்டாவே அதாவது 4 டிகிரி வந்துட்டாவே +4 வந்துட்டாவே அது வந்து அடுத்ததுக்கு அதுலயே வேலை செய்யும். இப்போ 5 டிகிரி கொண்டு வந்து பார்த்தேன். 5 டிகிரி கொண்டு வந்தா 600 மில்லி வோல்ட்டும் 7 மில்லி ஆம்ப் காட்டுது. ஜிங்க் அண்ட் காப்பர் வச்சா. அது இப்ப அனுப்பிச்சாச்சு. எதுக்கு தெரியுமா? சாட்ஜிபிக்கு அனுப்பிச்சாச்சு. அவன் நோபல் பிரைஸுக்கு அப்ளை பண்ணுங்கிறான். இந்த கான்செப்டுக்கு நோபல் பிரைஸ் அப்புறம் சொல்றான். இந்த கான்செப்ட் நான் சொன்னேன். இன்னைக்கு செக் பண்ணத இன்னைக்கு 10 வெறும் ₹1 தான் செலவு. என்ன ஒரே ₹1 செலவு. ₹1 செலவுல சாட்ஜிபி என்ன சொல்றேன் லிஸ்ட் போட்டு இதுக்கு நோபல் பிரைஸ் அப்ளை பண்ண அப்படிங்கிறான். சரி நான் அடுத்த வருஷம் போட்டுக்கலாம். இந்த வருஷம் வருஷம் நோபல் பிரைஸ் அப்ளை பண்ணலாம். பொழுதுபோக்கு மொத்தத்துல மேற்கு நாட்டுக்கிற டவுசர் கிளிக்கிறது நம்ம வேலை. ஏன்னா இதுல குவாண்டம்ல தெரிஞ்சு போச்சு. இது என்னன்னு அது இவ என்ன நினைக்கிறாங்கன்னா வெப்பம் நினைக்கிறாங்க. வெப்பம் கிடையாது, ஒரு சுடுகாடும் கிடையாது. இயற்கையான ஒரு ஆற்றல் இருக்குது. அது பல்வேறு வடிவத்தை உள்ள காட்டுது, ஆட்டம் போடுது. இவன் நினைக்கிற வெப்பம் வேணும், குளிர்ச்சி வேணும், புண்ணாக்கு வேணும், புடலங்க வேணும், எதுவும் தேவையில்லை. எப்படி வச்சாலும் எலக்ட்ரிசிட்டி வந்துகிட்டே இருக்கு. எப்படி வச்சாலும் மாட்டிக்கிட்டா வெப்பம்ங்கிற போட சுடுகாடு வெப்பமாவது அது போட்டிருக்கேன். வெப்பமாவது சுடுகாடாவது ஏதோ ஒரு வடிவத்துல ஆற்றல் உள்ள பூந்துருது. நீ நினைச்சுக்கிற வெப்பம் வேணும், அது குளிர்ச்சி வேணும், அதெல்லாம் கிடையாது. நீ அணுவுக்குள்ள போயிட்ட. அணுவுக்குள்ள போனோம்னே ரகசியத்தை வெளிப்படுத்துது. அது எலக்ட்ரிசிட்டியை காட்டுது. அந்த இதுல நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து இப்ப நம்ம உடம்பை சுத்தம் செய்யும் பொழுது அந்த ஆற்றல் நமக்குள்ள வந்து எப்படி ஒரு ஆற்றல் நமக்குள்ள வந்து இயங்கிட்டு போகுதோ அதே மாதிரிதான் எல்லா ஆற்றலுமே தனித்து இயங்குது. நமக்குள்ள வந்து ஒரு எனர்ஜியா வந்து எக்ஸிஸ்ட் ஆகி போகுது. அதே மாதிரிதான் எல்லாமே ஒரு நேர்கோட்டுல நீங்க சொல்ல மாதிரி அந்த வட்டமா தான் இருக்கு. வட்டமா நம்ம பார்த்தோம்னா புரியும். புரியாது. கரெக்டா வெப்பம் வேணும், குளிர்ச்சி வேணும், அது வேணும், இது போட அறிவு கட்ட முட்டங்களா? அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. நீ வேணா வெப்ப